إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அக்து நிக்காஹுடைய இந்த தொடரில் இப்பொழுது நம்ம மூணாவது பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் திருமணம் தொடர்பான நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். திருமணம் தொடர்பான நிபந்தனைகள் அப்படின்றதுல நம்ம ஃபர்ஸ்ட் பகுதி என்ன பார்த்தோம்னா, அந்த முதலாவது மஜ்லிஸ் அக்து நிக்காவுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த இடத்துல பேசுறதும், அக்து நிக்காவுடைய டைமில் பேசுறதும், அக்து நிக்காவுக்கு பிறகு பேசுறதும் சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஷுரூத்துல் லாசிமா லில் அக்து, அந்த அக்துக்கு சேர்ந்து வரக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த அக்துல இதெல்லாம் இருக்குது, அவைகள் எதையுமே என்ன செய்ய முடியாது, நம்ம நீக்க முடியாது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் சொன்னோம். அதாவது செலவுக்கு கொடுக்கறது, வீடு, இந்த சப்ஜெக்ட், இதெல்லாம் அவங்க அந்த அக்குது நிபந்தனைகள் என்ன செய்ய முடியாது, நீக்க முடியாது. அவங்க இன்கேஸ் அப்படியே இருந்தால் அந்த அக்குது செல்லும். ஆனா அவங்க நினைச்ச டைம்ல என்ன செய்யலாம், அதை மீட்டிக்கொள்ள முடியும். அக்கதுக்கு புறவு அவங்க அந்த நிபந்தனைகளை வச்சிருந்தா அக்கதுடைய விஷயத்தை ஒரு நாள் என்ன செய்யலாது, அவங்களால அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற பகுதிகளை நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம். அதுல சிலதுல கருத்து முரண்பாடு இருக்குது. இதுல வருமா இது வராதான்னு கருத்து முரண்பாடு இருக்குது. அதுல அதாவது வரவே வராத விஷயங்கள்ல உண்டு என்னன்னா உறவு, உடல் உறவு சப்ஜெக்டுகள். அடுத்தது இந்த மீராஸ் சட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள், சொத்து போற விஷயங்கள், இதெல்லாம் என்னது இஜ்மா இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து முரண்பாடுமே இல்லாம மீராத் என்றது முத்தா திருமணமாக இருந்தாலும் சரி என்னது, அதே போல என்ன இந்த சாதாரணமாக நடக்க சவுதியில் நடக்கக்கூடிய என்ன ஜவாஜுல் மிஸ்யார் ஒன்று நடக்குது. இந்த ஜவாஜுல் மிஸ்யார் என்ற திருமணத்துல ஒண்ணுமே இல்லை, அவர் ரெண்டு பேரும் கணவன் மனைவி உறவு மட்டும்தான் என்ன இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுலையாக இருந்தாலும் சரி என்ன இந்த மீராஸ் சப்ஜெக்ட் என்னது, அதாவது நீங்கவே ஆகுது. ஜவாஜுல் மிஸ்யார் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ சவுதியில். ஜவாஜுல் மிஸ்யார் அப்படின்றது அதாவது ஒரு பெண் வசதிக்காரராக இருப்பா, மாப்பிள்ளை ஏழையா இருப்பாரு, எல்லா விஷயத்தையும் நான் பொறுப்படுத்திக்கிறேன் என்ன அந்த மனைவி எடுப்பா, ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழுவாங்க. ஆனா என்ன இந்த இதெல்லாம் இருக்கும், மீராஸ் இருக்கும், குழந்தை விஷயங்கள்லாம் நிபந்தனைகளாக என்ன செய்ய இருக்கும். ஏன்னா இஜ்மா இதுல எந்த விதமான சின்ன கருத்து முரண்பாடுகள் கூட இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இல்லாத ஒரு சப்ஜெக்ட். எனவே அந்த அக்குதுல இவைகள் இதுல ஒரு கருத்து முரண்பாடு வர இயலும். எதுலன்னா எது லாசிம் எது லாசிம் இல்லை, இது அக்குதோட உள்ளதா இது அக்குதோட இல்லாததா அப்படி என்றதுல கருத்து முரண்பாடு என்ன செய்யலாம் வரலாம். அது மனைவிக்கு உரிமை, அவங்க அதை விட்டு கொடுக்கிறது, அல்லது கணவனுக்கு உரிமை விட்டு கொடுக்கிறது. அது அக்குது லாசிம் தான். அந்த ஷுரூத் லாசிம் அலி அக்குது தான், அதாவது அக்குதோட சேர்ந்த நிபந்தனைகள் தான். நான் விட்டு கொடுக்கலாமா இல்லையா அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்கிறதா என்ன செய்யாது, அது ஆகாது என்றதை புரிஞ்சுக்கணும். இந்த நிபந்தனைகளை பத்தி நாங்க பேசுறோம், அது வழிமொழிதலாக இருக்கும். விளங்கிட்டா, திருப்பி பேசினா வழிமொழிதலாக இருக்குமே தவிர புதிய விஷயத்தை நம்ம இணைக்கிறதா இருக்காது. இப்ப என்னன்னா அந்த அக்கதோடு அதாவது இணைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டோட இன்னொன்று இணைச்சிடுறது, ஏற்கனவே இருக்குது, அதோட இன்னொன்று எட் பண்றது, இதையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு எட் பண்றது. அடுத்தது அக்கதுக்கு மேலாக ஒரு நிபந்தனை, அதோட அதுல இல்ல நம்ம ஒரு மேல அதிகமா ஒரு நிபந்தனை வைக்கிறது, இதை இணைக்கிறது. இணைக்கிறேன்னா அதுல ஒன்று இருக்கும். உதாரணமா என்னது ஒரு செலவுக்கு தரணும் இருக்கும், செலவு நீங்க இவ்வளோ என்ன தரணும் அப்படின்றது, அது இணைக்கிறது. இல்லைங்களா, வீட்டுல வைக்கணும்னு இருக்கும், சரி வீடு கொஞ்சம் என்ன செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரியான நிபந்தனைகள் வைப்பதும். அடுத்தது என்ன அக்கதுக்கு மேலான நிபந்தனை, அக்கதுக்கு முரணான நிபந்தனைகள் அப்படி என்று சொல்லி நம்ம சொல்லிட்டு இப்ப தலாக்கு, நிக்காஹு தஹலீல், நிக்காஹு ஷிகார் அப்படியான விஷயங்கள் என்ன செய்து இருக்குது. இப்ப இந்த அடிப்படையில நம்ம இதுல பார்க்க போறோம் என்னன்னா அந்த மேலதிகமான அந்த நிபந்தனைகள் அல்லது இணைக்கும் அந்த நிபந்தனைகள் பற்றிய அந்த செய்திகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். முதலாவது, பெரும்பாலும் இந்த அக்குதுடைய நிபந்தனையில பலதார திருமணம் தான் கொஞ்சம் செல்வாக்கு செலுத்துது. என்ன காரணம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்தியை பார்க்குற டைம்ல ரசூலுல்லாஹ் ஒரு நிபந்தனை வச்ச மாதிரி என்ன செய்யுது, ஒரு செய்தி வருது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. யாருக்கு மறுத்துட்டு, அபூபக்கர் அவங்களுக்கு மறுத்துட்டு, உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு மறுத்துட்டு, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அங்க மறுக்கக்குள்ள அபூபக்கர்லாம் இறையச்சம் உள்ளவர், தக்வால உச்சகட்டமானவர், உமர் ரலியல்லாஹு தக்வால உச்சகட்டமானவர், ஷைத்தான் விரண்டோட கூடியவர் சொன்னார். அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அடுத்ததுதான், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கும் அடுத்ததான் அலி ரலியல்லாஹு சிறப்புல. ஆனா தண்ட உறவுக்காரர், வயசுல என்ன ஓரளவுக்கு பொருந்தி போற அமைப்பில் இருக்கிறது, வீரர், எல்லா வகையான தகுதியாளர் எல்லாம் இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் அதை பார்த்து என்ன செஞ்சாங்க, முடிச்சு கொடுத்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சிறிய பிள்ளையை முடிச்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் மிக தகுதியானவர். அந்த இடத்துல ஏன் ரசூலுல்லாஹ் மாதிரி அழகு, அறிவு, வகை இறங்கக்கூடிய நபித்துவம் என்ற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த இடத்துல மிக தகுதியானவர். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தஹீர் பண்றதுல சலாஹ்லையும் தீன்லையும் கஃபாத்லையும், அதாவது மார்க்கத்துல பொருத்தத்துல அஹ்லாக்ல எல்லா வகையிலையும் ரசூலுல்லாஹ் எடுக்கிற அந்த முடிவுகள் பொருத்தமாக இருக்கும். ஆனா முடிக்கிறது யார், ரசூலுல்லாஹோட மகளை.
ரசூலுல்லாஹ்வோட மகளை திருமணம் முடிக்கிற டைம்ல நம்ம ஏற்கனவே அந்த கணவன் மனைவி சப்ஜெக்ட்ல 4 விஷயம் சொன்னோம். அதுல முதல் தரம் வந்து தியாகம் அப்படி என்ற ஒரு பகுதி சொன்னோம், அர்ப்பணமான இது. இதுல அர்ப்பணம் என்று சப்ஜெக்ட் இதுல இல்லாது விட்டாலும் அர்ப்பணத்துக்கு நிகரான ஒரு சப்ஜெக்டா இதை சொல்லலாம். தனது மகளை ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்றது. ரசூலுல்லாஹ் தண்ட மகளை அல்லாஹ்வுடைய தூதர், வகையறங்கக்கூடியவர், இறுதி தூதர், ஆட்சியாளர், தண்ட மகளை யாரு கொடுக்க போறோம்னா அந்த ஊரே என்ன செய்யும், எனக்கு முடிச்சுட்டாங்க அந்த அந்த கண்ணியத்துக்கு கௌரவத்துக்கு விரும்புவாங்க. அதுல ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு தரம் தானே. உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. யார? அதாவது உம்மு குல்சூம், ருக்கையா இவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. ருக்கையாவே உம்மு குல்சூமே முடிக்கிறாங்க. ருக்கையா ஃபர்ஸ்ட், உம்மு குல்சூம் 2, சரியா? ரெண்டாவது இப்ப முடிச்சு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 பேரையும் ருக்கையா மௌத்தாகின பிறகு உம்மு குல்சூம் என்ன செய்யறாங்க, முடிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னால முடிச்சு வைக்கிறாங்க. ஆனா உஸ்மான் அந்த டைம்ல வேற எந்த திருமணம் என்ன செய்யல, முடிக்கவில்லை. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு மகளிக்கிறாங்க, ஜெய்னப். ஜெய்னப் அபுல் ஆஸ் இப்னு ரபி முடிக்கிறார். இந்த அபுல் ஆஸ் இப்னு ரபியும் அப்து ஷம்ஸ் வழியா என்ன செய்யறாரு, வரக்கூடியவர். அப்து ஷம்ஸ் அதாவது உமையா வம்சம். யாரு? அபுல் ஆஸ் இப்னு ரபி வந்து உமையா வம்சத்தை சேர்ந்தவர். இந்த அபுல் ஆஸ் இப்னு ரபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் எங்க போய் சேர்றாரு, அப்து ஷம்ஸ் வழியாக வந்து சேரக்கூடியவர். அப்போ உமையா வம்சம் அவங்களும். அப்ப ரசூலுல்லாஹ்வோட 2 மருமகன் உமையா வம்சம். இவங்க சொல்ற மாதிரி நம்ம போய் பார்த்துட்டு உமையா வம்சத்துக்கு இடையில பிறக்கக்குள்ள அந்த இது இருந்தா அப்படி சொல்ல முடியாது. சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 3 மகள்கள், 2 மருமகன் உமையா வம்சம். ஒரே ஒரு மகள் வந்து என்ன அலி ரலியல்லாஹு, அதாவது இந்த வம்சத்துல வரவங்க, ஹாஷிம் இதுல வரவங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அவங்க எல்லாம் அபுல் ஆஸ் இப்னு ரபி எப்படி இருந்தாருன்னா அவர் காஃபிர், ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா முஸ்லிம். பல வருடங்கள் அபுல் ஆஸ் இப்னு ரபி திருமணம் முடிக்கல, அவர் காஃபிரா இருந்து. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா மதீனால தன்னுடைய கணவர் வரும் வரைக்கும் வெயிட்டி, சரியா? சட்டங்களை ஆரம்பத்தில் இறங்கி இருக்கல. அபுல் ஆஸ் இப்னு ரபி ஒரு தடவை வந்த டைம்ல முஸ்லிம்கள் கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணோடனே அபுல் ஆஸ் இப்னு ரபி அடைக்கலம் தேடி போனது ஜெய்னப் தான். ஜெய்னப் போய் ரசூலுல்லாஹ் கிட்ட என்னது, நான் அடைக்கலம் கொடுக்குறேன் அபுல் ஆஸ் இப்னு ரபி கேட்டு அடைக்கலம் கொடுக்கப்படுது. அப்ப கேட்கிறா ஜெய்னப், இன்னும் உங்களுக்கு இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு இது வரலையா அப்படின்னு கேட்டாங்கன்னு வருது. அதுக்கு பின்னால் அபுல் ஆஸ் இப்னு ரபி நாட்டுக்கு ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ஜெய்னப் ரலியல்லாஹு மௌத்தாராங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா அவருக்காக வேண்டிய சில காலங்கள் அவர் வைத்த மாதிரி அப்புறம் மௌத்தாரா. அப்ப அவங்கள தான், அவங்களோட மகள் தான் உமாமா. உமாமா கையில வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அந்த உமாமாவை திருமணம் முடிக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு. மனைவிட சகோதரியை முடிக்கிறதே இந்த காலத்துல போராட்டம். சகோதரியே மகளை திருமணம் முடிக்கிறது உமாமா ரலியல்லாஹு கையில வச்சு ரசூலுல்லாஹ் தொழுது அந்த உமாமாவை திருமணம் முடிச்சது யாரு, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரியா திருமணம் முடிச்சாங்கன்னு பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல இந்த வரலாறுல எந்த வரலாறு சொன்னாலும் சரி, சைத்தானுக்கு ஒரு சுபகத்து இருக்கு தானே. சைத்தான் ஒரு என்ன சொல்லிடுவான், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய தரம் மாதிரியா நீங்கெல்லாம் அப்படின்றாங்க. நாங்க வந்து இப்ப இந்த காந்தி நேரு இதுல தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இப்ப புலப்பட வேண்டிய நிலைக்கிற பாரதியர் காந்தி நேரு நாங்க அதை சொன்னாலும் ரசூல் நான் ஹதீஜாவும் இல்லை, நீங்க ரசூலுல்லாஹ்வும் இல்லை அப்படின்றது. அதுல ஒரு காரணம் எங்கடவங்களும் கொஞ்சம் பேசிட்டு சுன்னத் ஹயாத்தாக்க போறோம்னு சொல்றது, அது ஒரு பிரச்சனை. உனக்கு சுன்னத் ஹயாத்தாக்குறது யார் சொல்றது, எவ்வளோ சுன்னத் தெரியாது, இதே ஹயாத்தாக்க போறோம். இதான் பிரச்சனை. தாடி வளர்க்கறதில்ல, கரடிக்கு மேல உடுக்கறதில்ல, இருக்கிற எல்லா பயோ வெஸ்டர்ன் பயோல இருக்கிறது, பேசுறது சுன்னத் ஹயாத்தாக்க போறோம்னு பேசுற எரிச்சல் வருமா வராதா? எரிச்சல் சுபவு சுன்னத்துக்கு இல்ல, சுபவு சுன்னத்துக்கு இல்ல, அது என்ன, அதாவது என்ன சுபவு தொழுகை இல்ல, ஒண்ணும் இல்ல, பரல சாகடிச்சிட்டு சுன்னத் ஹயாத்தாக போறோம்னு பேசுறது எப்படி எடுபடும்? அப்ப சுன்னத் ஹயாத்தாக போறோம். அடுத்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தல் அப்படின்னு பேசுறது. அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை செத்துட்டாய் அவன், சரியா? அவ செத்துட்டா ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாரா? நீ என்னத்துக்கு வாழ்க்கையை வாழ்க்கையை கொடுக்குறா? யுகி மீத்து வந்து அல்ல, நீ என்ன வாழ்க்கை கொடுக்கறது? கல்யாணம் தான் வாழ்க்கைன்னா ஆயிஷா ரலியல்லாஹு 18 வயசுல வாழ்க்கை முடிஞ்சுதா? 50 லட்சத்துல மௌத்தாகிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 30 லட்சம் வருஷம் என்ன வாழ்க்கை இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை கெடுத்துட்டா மௌத்தா போனாங்க. வாழ்க்கையை கொடுக்காம வாழ்க்கை கொடுக்கறது இந்த இந்துக்களோட அந்த சிந்தனை. வாழ்க்கை கொடுத்தார், நீ இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனக்கு அல்லானாலும் கனவு புல்லானாலும் புருஷன் அந்த வாழ்க்கை கொடுக்கறது தான். யார் இங்க யாருக்கு வாழ்க்கை கொடுக்கல? அகதுன மின்கும் மீசாக்கன் கலீதா, ஒப்பந்தம். விளங்கிட்டா? இந்த ஒப்பந்தம் தான் சப்ஜெக்ட். வாழ்க்கை கொடுக்கறது சுன்னத் ஹயாத்தாக்க போறதுன்னு சொன்னோடனே அவங்களும் திருப்பி என்னது, நீங்க அதெல்லாம் பேச வரணும். இப்படித்தான் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு மனைவியை பார்த்து, உங்களுக்கு தெரியுமா அலி ரலியல்லாஹு எத்தனை கல்யாணம் முடிச்சுக்கிறான்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அவன் திருப்பி கேட்டீங்கன்னா அலி ரலியல்லாஹு எவ்வளவு யுத்தம் செஞ்சுன்னு தெரியுமாண்டு. சரியா? அதோட சாப்டர் க்ளோஸ். அப்ப என்ன அலி ரலியல்லாஹு என்ன கல்யாணம் முடிச்ச மட்டும் தான் ஞாபகம், மற்றபடி ஞாபகம் இல்லைன்னா இந்த கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க இயற்கையா.
அப்ப அதனால பலதார மனத்தை குளிதோண்டி புதைச்சத்துல ஆண்களுக்கும் பெரிய பங்கேற்ற செய்தி இருக்கு, பெண்களுக்கு மட்டுமில்லை இந்த ஆண்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. அந்த பலதார மனம் தொடர்ல என்ன செய்யும், அது வரும் அந்த விரிவான தொடர்ல இன்ஷா அல்லாஹ். பலதார மனம் தொடர் வந்து ஒரு 4-5 பாகத்துக்கு விரிவா இந்த சமுதாயத்துல வந்து பயோவால் என்ன நடந்த, என்ன கரப்டட் சிஸ்டங்களால் என்ன நடந்தது, சிலபஸ்களால் என்ன நடந்தது, ஆண்களுடைய கோழைத்தனத்தால் என்ன நடந்தது, இந்த பெண்கள்கிட்ட போய்த்து நீங்க திருமணம் முடிக்கிறது அனுமதி தரணும், நீங்க குஃபர் செஞ்சுட்டீங்க, இதுலயே விளங்குது என்ன உனக்கு முடிக்கிற ஐடியாவில் உனக்கு முடிக்கிற திராணியும் இல்லை, அங்க போய் என்ன தண்ணி செஞ்சுட்டு அந்த பெண்களுடைய கைரத் அல்லாஹ் தஆலா இயற்கையா படைச்சு வச்சுக்கிற அந்த பாசத்தை ரோசத்தை மீது அங்க என்ன செஞ்சுட்டு சமாதானப்படுத்து, அங்க என்னது அவங்களோட சங்கடத்தை இல்லாம நம்பிக்கையை கொடு, இது அங்க அனுமதி அவளுக்கு காபிர் பத்தா கொடுக்குறது என்னது சுன்ன, நீங்கள் ஒரு அதாவது அல்லாஹ்வுடைய வஹீயை நிராகரித்து விட்டீர்கள் அவளுக்கு காபிர் பத்தா கொடுக்குறது. அப்படி எங்க இருக்குது அப்படின்னா சஹாபி பெண்களுக்கு அப்படி நிறைய விஷயம் வருது. அப்ப அதெல்லாம் தவறான விஷயம். அவங்க மார்க்க சட்டத்தை வெறுத்தாம குஃபர் தான். இன்னொருத்தர் முடிக்கிறத சொன்னா தண்ட கணவர் முடிக்காம இன்னொருவர் முடிக்கிறது சொன்னா அப்ப குஃபர் தான். அவங்க முடிக்கிறது பிள்ளை தானே, இப்படி பிடிக்க கூடாதானே, அவங்களுக்கு அநியாயம் சொன்னா அப்ப குஃபர். நீங்க முடிக்கிற டைம்ல அவங்களோட சண்டை பிடிச்சாலோ அதுல ரோசப்பட்டாலோ வேதனைப்பட்டா அதெல்லாம் குஃபர் இல்ல, அதெல்லாம் சஹாபி பெண்கள் டைம் இருந்தது, அது கைரத் ரோசம். நீ கெஞ்சிட்டிக்கிற லெவல்ல இருக்கிறேன்னு சொன்னா இதுக்காக நீ அவங்களுக்கு கத்துற லெவல்ல இருக்கிறேன், ஒண்ணுக்குள்ள பிரச்சனை உள்ளதான் விளங்கிட்டா, பிரச்சனை வந்து ஒன்றுதான் இடத்தை செய்யற புரிந்து கொள்ளணும். இது இன்ஷா அல்லாஹ் விரிவான ஒரு அம்சமாக நாங்கள் இது சம்பந்தமா பேச இருக்கிறோம். பலதார திருமணமும் என்ன இவர்கள்ட்ட என்னது இந்த மாதிரி மேற்கத்திய தாக்கம் அது இது இந்த சப்ஜெக்ட பேச இருக்கிறோம். இது ஏன் நான் இதுல சொன்னேன்னா எல்லாருக்கும் பலதார திருமணம் சம்பந்தமான ஹதீஸ்கள் தெரியாது, இந்த ஹதீஸ் தெரியும். ஃபாத்திமா எல்லாம் முடிக்க விடலைன்னு அந்த ஹதீஸ் தெரியும். இப்போ அதுலதான் இந்த சப்ஜெக்ட் வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க போற அந்த சந்தர்ப்பம் வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூல் அங்கிட்ட இவங்க வாராங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க. வந்து மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அன்னக லா தக்தபு லி பனாத்திக், உங்களோட மகள்மார் விஷயத்துல நீங்க கோபமே படுவதில்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்றாங்க. சொல்றாங்க அன்னக லா தக்தபு லி பனாத்திக், உங்களோட மகள்மாருடைய விஷயத்தில் நீங்கள் கோபப்படுவதில்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த தகவல்கள் தெரியும். அப்ப அதான் அந்த வார்த்தையில விளங்குது, மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்ன நீங்க வந்து கோபப்படுவதில்லை அப்படி என்று சொன்னா அர்த்தம் என்ன, ஏற்கனவே ரசூலுல்லாஹ்க்கு அந்த தகவல் தெரியும் என்ற அர்த்தம். இது என்ன, அதாவது புகாரில 3729 இலக்கம், புகாரில 3729 இலக்கம். எப்படி ஃபாத்திமா சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது யஸ்உமு கௌமுக் அன்னக லா தக்தபு லி பனாத்தி, உங்களோட சமுதாயத்தினர் சொல்றாங்க நீங்க உங்க மகள் விஷயத்துல கோபப்படுவதில்லை அப்படின்ட்டு. வஹாதா அலியுன் நாகிஹுன் பின்த் அபி ஜஹல், இதோ அபூ ஜஹலுடைய மகள் என்ன அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிக்க போகிறார்கள். அபூ ஜஹலுடைய அவ முஸ்லிமா தான் இருக்கிறா, அவங்கள என்னது முடிக்க போறாங்க அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து என்னது அவங்களோட பேர் வந்து ஜமீலா, ஜுவைரியா, இப்படி 2-3 அறிவிப்பு வருது. அப்போ இந்த இடத்துல ஃபாத்திமா சொல்ற வசனம் இதுறாங்க. இன்ஷா அல்லாஹ் பலதாரத்தின் மூலத்தில் அந்த சப்ஜெக்ட் பார்ப்போம். அப்போ முடிக்க போறாங்க அப்படின்னு ஃபகாம ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க. ஃபஸமிஅதுஹு ஹீன தஷஹத், ரசூலுல்லாஹ் அந்த உரையை நான் கேட்டேன். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா சொல்றாரு, அந்த உரையை கேட்டேன். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா நம்ம பார்த்த ஒரு சிறப்பான நபி தோழர் ஒருவர். அம்மா பஅத் அன்கஹ்து அபுல் ஆஸ் இப்னு ரபி, நான் அபுல் ஆஸ் இப்னு ரபிக்கு திருமணம் முடித்து வைத்தேன். யார? ஸைனப். ஃபஹத்தஸனி, அவர் என்னோட பேசினார். வஸதகனி, என்னை உண்மைப்படுத்தினார், எனக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றினார். ரசூலுல்லாஹ் வார்த்தையை பாருங்க, முதலாவது மருமகனை ஞாபகப்படுத்துறாங்க. ஸைனப் தான் மூத்த மகள். அந்த மூத்த மகளை ஞாபகப்படுத்தி ஃபஹத்தஸனி வஸதகனி, எனக்கு பேசினார், பேசியதை உண்மையாக அப்படியே என்ன செஞ்சாரு செய்தாரு. வ இன்ன ஃபாத்திமத பதஅத்தும் மின்னி, ஃபாத்திமா எனது ஒரு சதை துண்டு. பதஆண்ட் அரபுல பாவுக்கு ஃபதஹா வந்தா அதாவது ஒரு சதை அப்படின்னு சொல்ற, சதை துண்டுக்கு சொல்ற. பதஆனா வெட்டுறது, சதையை வெட்டுறதுன்னு அர்த்தம். புதா அப்படி என்று சொல்றது உடல் உறவுக்கு சொல்றது. வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, உங்களது உறவிலே நன்மை உண்டு. பிதா ஃபி பிதா சினீன் சூரத்து ரூம்ல வரும். பிதான்னு சொல்றது வந்து கொஞ்சம் 10 குறைவானதுக்கு பிதா அப்படின்னு சொல்றது. இங்க வ இன்ன ஃபாத்திமத பதஅத்தும் மின்னி, ஃபாத்திமா எனது சதை பகுதியில உண்டு. வ இன்னி அக்ரஹ் ஐயசூஅஹா, அவங்களுக்கு எதெல்லாம் கவலை தருமோ அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா. இனி அக்ரா யசு, அவங்களுக்கு கவலை வருவதை நான் வெறுக்கிறேன். அவங்களுக்கு கவலை வருவதை நான் என்ன செய்கிறேன், நான் வெறுக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சட்டத்தை பத்தி என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல. ஏன்னா அந்த 2ஆம் திருமணம் என்பது வேதனைக்குரியது என்றதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வலி மிக்கது சொல்றாங்களா இல்லையா, சந்தேகமே இல்லை. சரியா? அப்ப அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இன்னொரு அறிவிப்புல புகாரில 3110 இலக்கத்துல வருது. எப்படின்னா ஹத்தஸனி ஃபஸதகனி வ வஅதனி ஃபவஃபாலி, அபுல் ஆஸ் வந்து என்னோட பேசினார், பேசிய வாக்கை அதை உண்மையாக பேசினார்,
எனக்கு வாக்களித்தார், அதை நிறைவேற்றினார் என்றார். எனக்கு வாக்களித்தார், அதை நிறைவேற்றினார். உமையா வம்சம், அபுல் ஆஸ் இப்னு ரபி, ஹாலாவுடைய மகன். வ இன்னி லஸ்து உஹர்ரிமு ஹலாலன் வலா உஹில்லு ஹராமன். நான் எந்த ஒரு ஹராமையும் ஹலாலாக்கவில்லை, எந்த ஒரு ஹலாலையும் நான் ஹராமாக்கவில்லை அப்படின்றாங்க. இதிலிருந்து எவ்வளவு தெளிவா அந்த பெண்களுக்குரிய சார்பான ஒரு வசனம் இது. நான் வெறுக்கிறேன் ஃபாத்திமாவுக்கு வரக்கூடிய வேதனையை. இந்த வெறுப்பால நான் எதையும் ஹலாலாக்கவும் இல்லை, எதையும் ஹராமாக்கவும் இல்லை. தெளிவா சொல்றாங்களா எல்லாரும் சொல்லுவாங்க. வார ரோசம், வார கவலை, வருவது வேதனை, இது எல்லாம் நான் ஹலால ஹராமாக்கவோ ஹராம் ஹலாலாக்கவோ இல்லை. எப்படி குஃபர் பட்டம் கொடுக்குறது? எந்த எந்த அறிவை வச்சுட்டு நம்ம குஃபர் பட்டம் கொடுக்குறது? எந்த அறிவை வச்சு அவங்களோட முகத்துல சத்தம் போடுறது? அப்ப இது அது கில்லத்துல் ஃபிக்ஹ். யார் சொன்னாலும் சரி, மார்க்க சம்பந்தமான விளக்க குறைபாடை தவிர என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி எனக்கு என்னோட பேசினார், எனக்கு வாக்களித்தார், அதை நிறைவேற்றினார், அதுல உண்மையாக நடந்தார், அவங்களுக்கு வரக்கூடிய வேதனை எனக்கு வேதனை அப்படின்றாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய வேதனை எனக்கு, அப்ப அவங்களுக்கு வேதனை வருது. அந்த வேதனையில லஸ்து உஹர்ரிமு ஹலாலன் வலா உஹில்லு ஹராமா, நான் ஹலால ஹராமாக்கவும் இல்லை, ஹராம ஹலாலாக்கவும் இல்லை. வலாக்கின் என்றாலும் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா தஜ்தமிஉ பின்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்ன விஷயம், ரசூலுடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் வ பின்து அதுவில்லாஹி அபதன், அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகளும் ஒரு வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டார்கள் அப்படின்றாங்க. முழு தகுதியுள்ள வசனமா இல்லையா? அவங்க மகள் முஸ்லீமாக இருக்கலாம், அவங்களோட மகள் முஸ்லீமா இருக்கலாம், இஸ்லாத்தில் உள்ளவங்களா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு எதிருடைய மகளையும் ஒரே வீட்டுல கொண்டு வைக்கிறது பலதார திருமணத்துக்கு மேலான வேதனை. பலதார திருமணத்தில் வேதனை இல்லை, இந்த பலதார திருமண வேதனையில கொண்டு வந்து கண்டதெல்லாம் ஒன்று சேர்ப்பாங்க. ரெண்டாவது திருமணம் முடிக்க போறதுக்காக வேண்டி ஒரு மனைவி சண்டை பிடிப்பான். அந்த வீட்டுல வளர்ந்த பிள்ளையே ஒருத்தர் நடந்து முடிக்க முடியாதுங்களே, அதுக்கு அவள் வேதனைப்படுவாள். பலதார திருமணத்தை எதிர்க்கிறான், அதை சேர்த்து விட்டுறாரு. பலதார திருமணத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்குதா, அந்த ஏதோ துரோகம் மாதிரி ஃபீல் பண்ணி எதிர்க்கிற மாதிரி இருக்குதா? அது இது ஒன்றல்ல, விளங்கிட்டா? அது இது ஒன்றல்ல, இது வேற எக்ஸ்ட்ராவான ஒரு வழி, இது எக்ஸ்ட்ராவான ஒரு வழி. அப்ப எக்ஸ்ட்ராவான வழிகளை பலதார திருமணத்தை எதிர்க்கிற மாதிரி பேசக்கூடாது. மனைவி ஒரு 50-55 வயசுல இருக்கிறான், ஒரு 16 வயசுக்குள்ளே திருமணம் முடிக்க போறான்னு வைங்களேன். இந்த வழி சில வேளை அந்த மனைவி ஒரு 30 வயசுக்குள்ளே பிடிச்சி அமைதியாக்கிறவளா இருக்கலாம். அவ பலதார திருமணத்தை அங்க எதிர்க்கல, ஒரு வேதனை என்ன செய்யறாங்க, இதை கொண்டு உடனே என்னது குஃப்ர் செய்கிறீர்கள், நீங்க எல்லாரும் காபிர்கள், ஒரு ஆள் பயன் சொல்ற, எல்லாரும் காபிர்கள். சரியா? ஏன் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை நிராகரிக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்காது. எவ்வளவு ஒரு தெளிவான ஹதீஸ் இது. நான் எனக்கு அவங்களுக்கு வார வேதனை, நான் ஹலாலை ஹராமாக்கவும் மாட்டேன், ஹராம ஹலாலாக்கவும் மாட்டேன். அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் ஒரு வீட்டில் ஒன்று சேர மாட்டேன். எவ்வளவு ஒரு நியாயமான வசனம், விளங்கிட்டா? அப்ப யோசிச்சு பாருங்க, அபூஜஹல் கடுமையான ஒரு எதிரி, அவருடைய மகள் ஜுவைரியா, விளங்கிட்டியா? அவருடைய மகள் ஜுவைரியா, ஜமீலா, இன்னும் அவுரா அப்படின்ற பேர் சொல்றாங்க. அவங்களும் நல்ல சஹாபி, சிறந்த ஒரு சஹாபி தான். ஆனா அவங்க வீட்டுல டீல் பண்ணவங்க எப்படி இருக்கும்? எதிர்ப்புல நீங்க கொண்டு வந்து இன்னொரு பலத்தை என்ன செய்றீங்க? அது ஏற்கனவே ஒரு வேதனையில டபுள் வேதனையே செய்றீங்க. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் தரம் நான் சொன்னது, ஃபர்ஸ்ட் தரம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் எப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த வாழ்க்கையை ஒரு தன்கீது பண்ணவில்லை, மனசை இதாக்கல. என்ன காரணமாக? தியாகியா இருந்தாங்க, அர்ப்பணம் செஞ்சாங்க, அவங்களுக்காக வாழ்ந்தாங்க, மனைவியாக வாழல, மனைவிக்கு மேலாக என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு மாளிகையை ஜிப்ரீல அனுப்பி அதாவது பஷாரத்து சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா சலாம் சொல்றதாக என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் எத்தி வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகம் செஞ்சாங்க. அப்படி இருக்கிற டைம்ல அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுன்றது இவ்வளோ செஞ்ச தியாகத்துக்குரிய, அவங்க பொறுத்திருப்பாங்க, அதையும் சந்தேகம் இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய தியாகத்துக்கும் அவங்களுக்கு ஒரு வழியை கொடுத்த மாதிரி ஆகிரும். அப்போ ஒரு நன்றி கெட்ட தன்மை மாதிரி என்ன செஞ்சிடும்? அது ஆகிருது. உலகத்துல அனுமதி உண்டு தானே, அதை கொண்டு வைக்க நன்றி கெட்ட தன்மை உண்டு. அல்ல வழி தியாகத்துக்கு ஒரு தியாகத்தை ஈக்குவலா என்ன செய்யல, நம்ம செய்யல. ஜாகிலியா கால பழக்கமே என்ன? அபூபக்கர் என்ன சொல்றாங்க? நீங்க எனக்கு ஒரு நலவு செஞ்சீங்க, அந்த நலவு மட்டும் நீங்க இப்ப செஞ்சில்லை என்று அவுரத் இப்னு மஸ்ஊத் தகவை சொல்றாரு. நலவு மட்டும் சொல்லல, நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் பதில் என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். அந்த நலவுக்கு பரிகாரமா இது இருக்கட்டும் பண்ணாங்க. அந்த நலவுக்கு பரிகாரமா, இந்த பரிகாரம் செய்யற தன்மை நம்மளோட நன்றி என்ற ஜாதியே இல்லையே, நன்றி கெட்ட தன்மை உள்ள உலகம் இது. அப்ப அதுல இந்த சப்ஜெக்ட் வராது. அடுத்த கட்ட அப்ப ரசூலுல்லாஹ்ங்கட மகளை ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல அது தரம் என்ன? அது வேற ஒரு ஆன தரம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தரத்தை புரியாமலோ அது விளங்காமலோ அப்படிப்பட்ட வருமல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா மார்க்கத்துல அனுமதி
செய்யணும்னு நினைச்சாங்க. அதுவும் எந்த சமுதாயத்தில் செய்யாத சமுதாயத்தில் போய் செய்யணும்னு நினைக்கல, எல்லாருமே முடிச்சு கொண்டிருக்கிற இதை தானும் முடிக்கலாம் அப்படின்னு நினைத்தார்கள். அப்படி நினைத்ததுல அபூஜஹலுடைய குடும்பம் மட்டும் ஒரு பேச வேண்டிய, அபூஜஹலை கலட்டி விட்டா பிள்ளைகள் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு எப்படி இருந்தாங்கன்னு ஒரு பகுதி இருக்கு. இதுல அதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே திருமண பேச்சுவார்த்தை விட்டுட்டாங்க. அலி ரலியல்லாஹு அந்த சப்ஜெக்ட் கேள்விப்பட்ட உடனே ஃபதரக அலியுன் அல் ஹித்பத, திருமண பேச்சுவார்த்தையை விட்டார்கள். பாருங்க அந்த வசனத்தை, ஒரு குடும்பவியலை படிச்சுட்டு அந்த இதை கேட்கக்குள்ள அந்த ஒவ்வொரு சொல்லுடைய ஆளதான் ஃபதரக அலியுன் அல் ஹித்பா, திருமண பேச்சுவார்த்தை அலி ரலியல்லாஹு விட்டு விட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சு கொடுக்க கூட ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார்கள், அல்லது அந்த ஒப்பந்தம் திம்னன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். ரெண்டு ஒன்று ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க, என்ன என்ற மகள் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இன்னொரு திருமணம் முடிக்க கூடாது, இன்னொரு திருமணம் முடிக்க கூடாது அப்படி என்று ஒரு நிபந்தனை எடுத்திருக்கணும். அல்லது நான் இப்ப சொன்ன விளக்கம் இருக்குது, இந்த விளக்க அடிப்படையில் அவர் அதை என்ன செஞ்சிருக்கணும், அது ஒரு நிபந்தனையாக என்ன செஞ்சிருக்கணும், புரிந்திருக்க வேண்டும். நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனையாக அகதுல சொல்லப்படாட்டி வராது விட்டாலும் முருஅத்தை, நான் சொல்றேனே வாக்கு மாதிரி ஒரு பண்பாடு மாதிரி அது அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். உஸ்மா அப்ப அவற்றை எடுத்துக்கிறாங்கன்னு விளங்க. அபுல் ஆஸ் இப்னு ரபீ எனக்கு வாக்களித்தார்னு சொல்றார் ரசூலுல்லாஹ், எனக்கு வாக்களித்தார், என்னோட பேசினார், அதில் உண்மையாக நடந்து கொண்டால் அதை நிறைவேற்றினார். அவள் காஃபிராக இருந்து நிறைவேற்றினார், காஃபிராக இருந்தும் நிறைவேற்றினாங்கன்னு பார்க்கணும். அவர் தான் அந்த பத்ர் யுத்தத்தில் கைதியாக வருவார். கைதியாக வந்த உடனே பரிகாரத்துக்கு மாலை வரும். இப்ப ரசூலுல்லாஹ் கை அந்த மாலையை பார்த்தா அது யாரு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாலை. அப்ப இக்து ஹதீஜா ரசூலுல்லாஹ், ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களோட ஆலோசனை பண்ணி அபுல் ஆசிர் ரபீக்கு இதை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆலோசனை கேட்கிறாங்க. சஹாபாக்களும் திருப்பி கொடுக்குமாறு சொல்றாங்க, அதோட திருப்பி கொடுக்கப்பட்டுன்னு வருது. அப்ப ஜெய்னப் எங்க அதாவது மக்கால இருக்கிறாங்க, அபுல் ஆஸ் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஜெய்னப் என்ன செஞ்சிடறாங்க, இங்க வந்துடுறாங்கிறத பாக்குறோம். அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான, அவங்கள்ட்ட இருந்து அந்த மாலை அங்க சேருது. அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அபுல் ஆசா பாராட்டுறாங்க. இந்த உமையா கலாபத்தை பத்தி யாராவது இதுல போய் இவ்வளவு அழுத்தி பேசிப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இது எவ்வளவு அழகா சொல்றாங்க, 4 வார்த்தையை வச்சு சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம அந்த அளவுலான பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வதக்கர சிஹரன் லஹு மின் பனி அப்தி ஷம்ஸின் ஃபஅத்னா அலைஹி ஃபீ முசாஹரத்திஹி, அவங்களோட திருமண உறவை ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க அப்படின்னு வருது. அவங்களோட திருமண உறவை, முசாஹரான திருமண உறவு, இதை பத்தி ரசூலுல்லாஹ் அப்து ஷம்ஸுடைய கோத்திரத்துல அந்த திருமண உறவை பாராட்டி சொன்னார்கள் அப்படின்றது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, திருமணத்துல இந்த நிபந்தனை இடலாம். இதான் இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. சிலர் இது குர்ஆனுக்கு முரணான நிபந்தனை, முரணான நிபந்தனை இல்லை, என்ன ஹலாலா அடைஞ்சு கொள்ளணும்னா இது நிபந்தனை. என்ற மகள் இருக்கிற நேரத்துல திருமணம் முடிக்க கூடாது. ஆனா தலாக் நிபந்தனையா போடலாம், தலாக் பண்ணக்கூடாதுன்னு நிபந்தனையா போடலாம், தலாக் பண்ணக்கூடாதுன்னு நிபந்தனையா போடலாம், தலாக் பண்ணுங்கன்னு நிபந்தனையா போடலாம். இன்னொரு ரிவாயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு என் மகளை விவாகரத்து செய்து விட்டு அவர்களை முடிப்பதாக இருந்தாலே தவிர என்றார். அவர்களை முடிப்பு நடக்காது. ரசூலுல்லாஹ்வோட மகளை தலாக் பண்ணி போட்டு முடிக்கிறன்றது என்ன செய்ய போறது இல்லை, நடக்க போறது இல்லை. அப்ப அதனால இந்த வார்த்தை சொல்றதுக்கு நம்ம ரெடியாகவும் என்ன செய்யணும் இருக்கணும், அப்படி சொல்றதா இருந்தா. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிபந்தனை சொன்னதுக்கு திருமணத்துல மட்டும் தான் இந்த நிபந்தனை சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அடிமை பெண்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வோட காலத்திலே அடிமை பெண் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அங்க எந்த விதமான சப்ஜெக்டும் என்ன வரவும் இல்லை, ரசூலுல்லாஹ் அதை தடை செஞ்சா வரவும் இல்லை. அந்த டைம்ல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் குந்து மௌலாஹு ஃபஅலியுன் மௌலா, நான் யாருக்கு பொறுப்பாளனோ அவருக்கு அலியும் என்ன செய்து பொறுப்பாளன் என்று சொன்னதா வருது. அதாவது ஒரு அடிமை பெண்ணோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டார்கள் என்ற தகவலை கொண்டு பிரிக்கிறதுக்கு முன்னால, கனிமத்துகள்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாலே இப்படி நடந்து கொண்டார்கள் சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பொறுப்பாளர் இருந்து அலியும் என்ன பொறுப்பாளர். இதுவும் ஹதீஸ் தான், விளங்கிட்டா? இந்த ஹதீஸை எடுத்துக்கிறோம். உண்மையிலே நாம பேசக்கூடிய இந்த சம்பந்தமான செய்தியை இது நல்லா இருக்குது அப்படின்னு எடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நல்லா இருக்குன்னு எடுக்கிறீங்களானா இந்த செய்தியை சேர்த்து விளங்கினா விளங்கிடும். இது உங்களுக்கு ஒரு பிதத்துடைய அடையாளமே, எங்களோட கெட்ட சிந்தனை அடையாளமே. குர்ஆனும் சுன்னாலே ஒரு பகுதி விரும்பி ஒரு பகுதி வெறுக்கிறது அடையாளம். நம்மகிட்ட என்ன இருக்குது, நான் இது மார்க்கத்துக்காக ஏற்றுக்கிறேன்னா எனக்கு சார்பா இருக்கிறதால ஏற்றுக்கல. நான் எப்பயுமே மனிதனுக்கு கருத்துல புடிவாதமா இருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது ஹக்கான கருத்தோ பாத்திலான கருத்தோ, கருத்துல புடிவாதமா இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த புடிவாதத்துல உறுதியாகிறத வச்சு இவர் ஹக்கில் உறுதியாகிறது நினைப்பாரு. கருத்து புடிவாதத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஹக்கில் உறுதியாகிற மாதிரி காட்டும்.
அது நீங்க எந்த ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுல அந்த உறுதியா நிக்கிறத ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டும். அது ஹக்கில் பிடிவார் நினைச்சிடும். நீங்க அதை இருக்கிறது அல்லாஹ்வுக்காக விளங்கிடும். அடுத்த பகுதி வார டைம்ல பிதஅத்வாதிகளுடைய முதல் சப்ஜெக்ட் என்னன்னா, அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு பகுதி இனிக்கும், ஒரு பகுதி வெறுக்கும். பையத்து குரூப்புக்கு என்ன விருப்பம் என்னது, அதாவது யாரு மன் ஃபாரகல் ஜமாஅத் கைத ஷபிரில் ஃபகத் ஹலா ரிபகத்துல் இஸ்லாம் மின் உனுகி, யாரு இந்த ஜமாத்தை விட்டு ஒரு சாணளவுக்கு வெளியே போனாலும் அவர் பையத்தை கலட்டி கொண்டார். மன் மாத்த வலைஸ ஃபீ உனுகி பையத்துன் மாத்த மீதத்தன் ஜாஹிலியா, என்னது, அதாவது பையத் இல்லாம யார் மரணிக்கிறாரோ ஜாஹிலிய மரணம் மரணிக்கிறார். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் நுழைவார்ன்றது ஒரு கஷ்டமாயிடும். பையத்துக்கு இடிக்கிற மாதிரி அந்த ஹதீஸ் இல்ல, இந்த ஹதீஸுடைய அது ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியே அவனுக்கு இருக்கு. இப்போ உனக்கு அந்த நீ உண்மையாக அல்லாஹ்வுக்காக நேசிக்கல இந்த ஹதீஸ்ல, அதே மாதிரி தான் இதுவும் என் மனசால ஒரு கஷ்டம் வருது, வெறுப்பு வருது என்றது வேற, சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்றது வேற, இந்த அனுமதி கொடுத்துக்கிறாங்க இதே ஏற்றுக்கொள்றது என்னது வேற என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பின்னால ஃபாத்திமாவுடைய மரணத்துக்கு பின்னால திருமணங்கள் முடிச்சாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவங்க சட்டத்தை சரியா விளங்கினாங்க அந்த இடத்துல. அப்ப இந்த அடிப்படையில புரிந்து அதை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பல திருமணங்கள் முடித்தார்கள். அப்ப இதை எந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கணும் என்பதை இதுல நம்ம பார்க்கிறோம். அப்ப இது நிபந்தனையாக என்ன செய்யலாம், இதை வைக்கலாம். பலதார திருமணத்துல நீங்க இன்னொரு திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு நம்ம நிபந்தனை எங்க வைக்கணும், அக்கதுடைய மஜ்லிஸ்ல வைக்கணும். இங்க வைக்கணும், அக்கதுடைய மஜ்லிஸ்ல வைக்கணும். அதுக்கு முன்னால பேசினா வெறும் வாக்காத்தாமைன்னு சொல்லிட்டோம். அதுக்கு பின்னால இப்ப சேர்த்துக்கங்கன்னு என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அதுக்கு பின்னால ஒருத்தர் வாக்களிச்சா என்ன, சார் நான் முடிக்க மாட்டேன்னு வாக்களிச்சா அவர் சாதாரண வாக்காகத்தான் கருதப்படும். அக்கதோட லாசிமான ஒரு வாக்காக, அதோட இணைகின்ற ஒரு வாக்காக என்ன செய்யாது, அது கருதப்பட மாட்டாது அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இது நிபந்தனையாக வைக்கலாம்ன்றது. சில நேரத்தில் நிபந்தனையாக வச்சா கல்யாணமே வானாட்டு போற பாட்டியலும் என்ன செய்யும், இருக்கும். அதுவும் ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா சில பாட்டிக்கு நான் என்னட்ட போய் இந்த நிபந்தனை நீங்க வச்சுக்கிறீங்களே, உண்டு முடிக்கிறதே எனக்கு என்ன சாதனை, இதுல ரெண்டாவது ஒரு நிபந்தனை வைக்கிற உங்களுக்கு கொஞ்சமா ஒரு விளக்கம் இங்க அப்படின்னு கேட்கிற பாட்டிகள் என்ன இருக்கு, அதை ஒரு அகௌரவமா பாக்குற பாட்டிகளும் இருக்கு. அதே போல அதாவது இந்த மேலதிக நிபந்தனைகள் திருமணத்தில் வைக்கப்படுற மேலதிக நிபந்தனை தான் இது மற்றதுல போய் சேரும், அனுமதிக்கப்படாத லிஸ்ட்ல போய் சேரும். ஆனா மேலதிக நிபந்தனை என்னன்னா, சஹீஹ் புகாரில 2723வது இலக்கம், வலா தஸ்அலில் மர்அத்து தலாக உக்திஹா லிதஸ்தக்ஃபிஅ இனாஅஹா, தனது பாத்திரத்தை பூர்த்தியாக்கிக் கொள்வதற்காக தன் சகோதரியின் தலாக்கை ஒரு பெண் கேட்க வேண்டாம் அப்படின்னு வருது. அப்படின்னா 2 மனைவிகள் அவங்கள தலாக் விட்டுருங்க, அப்பதான் நான் என்ன செய்வேன், உங்களோட உருப்படியா வாழ்வேன், நல்ல முறையில வாழ்வேன், சரியா இருப்பேன். இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படிதான், நான் விரக்தியில முடிஞ்சிருவேன், எனக்கு சாப்பிட இல்லாத உண்மை இல்லாத கூட வாப்பட முகத்திலே திண்டிருப்பாங்க, முட முகத்திலே திண்டிருப்பாங்க, இந்த கல்யாணத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, திண்ட மாட்டாங்க அப்படி என்று கேட்டு ஒரு இதெல்லாம் சொல்லி அந்த தலாக்கை ஏற்படுத்துறதுக்கு கேட்கறது, வாயால கேட்கறது மட்டும் இல்ல, செயல்பாட்டு ரீதியா அதாவது அப்படி கேட்கறது. இப்படி கேட்கறது பாவம், ஹராம், கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்த அவளை தலாக் சொல்லி கேட்கறது பாவம் என்றார். அப்ப ரோசம் எந்த இடத்துக்கு போகக்கூடாது, அடுத்தவளை தலாக் சொல்லு என்ற இடத்துக்கு போகக்கூடாது. இப்படி போனா இது மார்க்கத்தை மிஞ்சிய ரோசம். மார்க்கத்துல நீங்க ரோசத்தை கட்டுப்படுத்திக்கல, அவளை விடுங்க, விட்டா எனக்கு சந்தோஷம் விளங்கிட்டா அப்படி என்ற மாதிரி அந்த நிபந்தனையா சொல்லும். விட்டா உண்மையில சந்தோஷமா அது வேற விஷயம், அதை நிபந்தனையா கொண்டு வர. இதை திருமணம் முடிக்கிற நிபந்தனையில 2வது இப்ப மனைவி வாரா, ஒருத்தர் 2வது மனைவியில என்ன காதல் வலையில விழுந்து திருமணம் முடிக்க, காதல் வலை இருந்தா அந்த நோய் வாரது, இல்லைன்னா அவன் ஜெனிவன் அனுப்பான் எல்லாத்துல, காதல் வலையில வந்தா நோய் வாரது. அவர் சொல்ற இப்படித்தான், நான் முடிக்க போறேன், நீங்க 1வது மனைவி என்ன செஞ்சிடணும், தலாக் பண்ணிடணும், நான் அவ மாதிரி 4 மனைவிக்கு சமமா நான் உங்களோட என்ன செய்வேன், இருப்பேன், எல்லா வகையிலும் உங்களை பார்த்துக் கொள்வேன். இவன் வலையில் உள்ள என்ன செய்வான், நீ சொல்றது எனக்கு விருப்பம் தான், தலாக் இப்படி பண்ணிக்கிறதுதான் என்ன விலங்கல்ல, இப்படி இந்த மாதிரி என்ன பேசக்கூடிய இவனுகள் இந்த நிபந்தனை போட்டானுங்களே, இந்த நிபந்தனை செல்லாது, அந்த நிபந்தனை நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது அவளுடைய ஹக்கும் அல்ல, அவள் பெரும் பாவம், அவள் செய்தது பெரும் பாவத்தில் என்ன செய்யற, தலாக்க கேட்கிறது. அதுக்கு உடம்பட்டா இவன் என்ன, அவளுக்காக இவனை தலாக் பண்றதுக்கு வந்தா இவன் என்ன செய்யறான், பெரும் பாவம் செய்யறான். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனை பலதார திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட நிபந்தனை தான். ஆனா அடுத்த வகை இது பெண் செய்யற பிள்ளை, இது பெண் செய்யற பிள்ளை அடுத்தவரை தலாக் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாரது, இது நிபந்தனையாக வரக்கூடாது, அப்படி கேட்க கூடாது அப்படின்னு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் cross பண்ற செய்தி தான் ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க. எப்படின்னா லா யபி ஹாதிருன் லிபாதின், கிராமப்புறவாசிக்கு நகர்ப்புறத்தில் உள்ளவன் புரோக்கர் ஆகிக்க வேணாது. இந்த புரோக்கரிங் அதுல அந்த பகுதியெல்லாம் வருது. கிராமப்புறவாசிக்கு நகர்ப்புறத்தில் உள்ள புரோக்கர் ஆகிக்கப்படாது. அங்குள்ள மொத்தம் இங்க புரோக்கர் ஆகிக்கிறது ஓகே, இதுக்கு புரோக்கர் ஆகிக்கப்படாது. வலா தனாஜசு, ஒக்ஷன்
அதுல வந்து சில அது இருக்குது. அந்த ஆப்ஷன்ல வந்து அந்த வியாபாரம் செய்து கொள்ள வேண்டாம். 2-3 விஷயங்கள் இருக்குது. வலா யஸீதன்ன அலா பை அஹிஹி, அதே போல தன் சகோதரனுடைய என்ன முசாயிதான் அவன் இதுக்கு மேலதிகமாக விலை சொல்லி கேட்டு நீ எடுத்துக்கிற அது செய்ய வேண்டாம். வலா யஹ்துபன்ன அலா ஹித்பதி, அவன் ஒரு சகோதரன் திருமணம் பேசி கண்டிக்கிற டைம் நீ க்ளோஸ் பண்ணி என்ன செய்யாத, திருமணம் பேசாத, சகோதரியுடைய தலாக்க கேட்காது. எல்லாமே அடுத்தவண்ட உரிமைகளுக்குள்ள நம்ம மீறி போகக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த திருமண நிபந்தனைகள்ல அதாவது ஒருவர் வந்து வீட்டை நிபந்தனையா வைக்கிறார். என்னன்னு சொன்னால், நீ ஏண்ட இந்த வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு. அல்லது மனைவி சார்பாக வந்து நீ இந்த ஊரை விட்டு என்ன செய்யக்கூடாது, இவங்களை வெளியே எடுத்து செல்லக்கூடாது, இவங்களுடைய வெளியே எடுத்து செல்லக்கூடாது, இந்த ஊர்ல தான் வைக்கணும் நிபந்தனை வைக்கிறார். வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல கூடாது நிபந்தனை வைக்கிறார். இப்படி நிபந்தனைகள் வைத்தால் இந்த அத்தனையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமான நிபந்தனைகள். அக்கத்துல வச்சுட்டாருன்னு சொன்னா அதுல இந்த ஊர்ல தான் வச்சுக்கணும் அப்படி என்ற மாதிரியான ஒரு நிபந்தனை இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா திருமணம் நடக்கிறது இன்றைக்கு சாதனை லெவலில் இருக்குது. சிலருக்கு இது சாத்தியமா இருக்கும் விளங்கிட்டா, அவங்களுக்கு அப்படி அந்த நிபந்தனை போறோம், இந்த வீட்டுல தான் இருக்கணும், வசதியா வளர்ந்த பிள்ளைங்களை நிபந்தனை வச்சுக்கலாம், இந்த வீட்டுல தான் நீங்க என்ன செய்யணும் வைத்துக்கலாம். ஏன்னா வேற மாதிரி என்ன எங்களுக்கு எல்லாத்தையும் இந்த வீட்டுல நிபந்தனை வைக்கிறது அது போல என்ன. எனவே அதாவது நிபந்தனைகள் இப்ப வீடு, அதாவது இந்த ஊரை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படின்னு நிபந்தனை போடுறது, இந்த மாதிரியான பல நிபந்தனைகள் இருக்கு. இந்த எல்லா நிபந்தனைகளும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்படாத வகையில் இருக்குமாக இருந்தால் அந்த எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்கேஸ் அந்த நிபந்தனையை ஒருவர் நிறைவேற்றவில்லை என்றால், இப்போ போடப்பட்ட நிபந்தனைகள் சரியாக இருந்து அதை நிறைவேற்றவில்லை என்றால் ஃபஸ்ஹ் கேட்பது, அதாவது ஃபஸ்ஹ் செய்வதன் திருமணத்தை ஃபஸ்ஹ் செஞ்சு இவங்க ஹுல்லா கேட்பதற்கும், அது ஹுல்லா கேட்கறது அவங்க அனுமதியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆதியை என்ன செஞ்சிருவார் திருமணத்தை ஃபஸ்ஹ் பண்ணிடுவார். அந்த திருமண நிபந்தனை பார்ப்பார், நிபந்தனை இருக்கு, சாட்சி இருக்கு, அப்போ திருமணம் அவர் வந்து அனுமதியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தலாக் பண்ணல, திருமணம் ஃபஸ்ஹ் அது என்ன ரத்து செஞ்சு விடுறதுக்கான முழு அதிகாரமும் அவருக்கு என்ன செய்து இருக்குது. இதில் ஒரு செய்தி வருது, அது சம்மந்தமாக நான் தஹ்கீக் பண்ணிக்கல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருவர் வந்து கேட்குறாரு, நான் என் மனைவி இன்னொரு ஊருக்கு அழைச்சி செல்ல விரும்புகிறேன், ஆனால் நான் வந்து திருமணம் முடிக்கிற டைமில் அவளோட வீட்டை விட்டு ஊரை விட்டு நான் வெளியே எடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு நிபந்தனை போட்டு தான் என்ன செஞ்சேன் திருமணம் முடித்தேன், என்ன செய்ய அப்படின்றாங்க. உமர்லாம் சொல்கிறாங்க, எது நிபந்தனையோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் இப்படியே இருந்தால் ஆண்கள் பலகீனப்பட்டுருவாங்களே, பெண்கள் நிபந்தனை போட்டு முடிச்சா பலகீனப்பட்டுருவாங்களே என்று சொல்லி இவர் சொல்கிறார். எப்படியாக இருந்தாலும் நீங்கள் நிபந்தனை போட்டு நிபந்தனை என்ன செய்யணும் நிறைவேற்றாக வேண்டும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னதாக ஒரு அறிவிப்பு வருது. ஆனால் அதே அறிவிப்பு இன்னொரு இடத்துல ரசூல் உமர் எல்லாம் அவங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவரோட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதாகவும் வருது. இது வந்து ரெண்டு முரணாக வரத்தால் இது சம்மந்தமாக தஹ்கீக்கில் நான் பண்ணலை. இது மாதிரி அசர்கள் வந்து நிறைய இருக்கு. இப்படி சொல்ல போனால் அதாவது முஸ்னஃப் அப்துர் ரஸாக், முஸ்னஃப் பின் அபி ஷைபா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆதார்கள் இது சம்பந்தமாக வருது. அவைகள் எதுவும் நான் இதில் பதிவு செய்யலை. இது அப்போ இதில் என்னன்னு சொன்னால், இந்த நிபந்தனை நிறைவேற்றாது விட்டால் இதுதான் பகுதி என்று புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, கடைசியாக சில நிபந்தனைகள் இருக்கு. என்னென்னா, இந்த நிபந்தனைகளை அதாவது அது கூடுமா கூடாதான்னு எங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடு வரக்கூடிய நிபந்தனைகள் சில நிபந்தனைகள் இருக்கு. அதில் உண்டை மட்டும் சொல்லி நம்ம இதை முடித்துக் கொள்கிறோம். அதை நம்ம அந்த கேட்டு தான் அப்பப்போ என்ன செய்யணும், நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக குழந்தை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கிறான். திருமணம் முடிக்கிற நேரத்தில் குழந்தை பெறக்கூடாது, அதமுல் இன்ஜாப், எந்த குழந்தையும் பெறுவது. இது சம்பந்தமான ஒரு தனியான ஒரு ஆய்வு நூலும் என்ன செய்து இருக்குது. இது மாதிரி பல நிபந்தனைகள். அப்போ இந்த மாதிரி குழந்தை பெறக்கூடாது அப்படின்னு நிபந்தனை வச்சா கூடுமா கூடாதா அப்படி என்ற ஒரு கருத்து முரண்பாடு வருது. இந்த கருத்து முரண்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆய்வுடைய ஹுலாசா, அந்த நூலுடைய ஆய்வுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இதை வச்சு நம்ம அந்த கருத்து முரண்பாடை எப்படி புரிஞ்சு கொள்ளாமன்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது இப்போ இந்த மசாலாவை மட்டும் எடுத்து நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக, இந்த பகுதியை மட்டும் எடுத்து புரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம இதை எப்படி கருத வேண்டும் என்று இவர் என்ன சொல்றாரு, அந்த பஹ்தை நான் உங்களுக்கு சுருக்க முடிவு மட்டும் சொல்றேன். அப்போ இதை வச்சு நம்ம அதாவது இந்த நிபந்தனை வந்து கூடாத நிபந்தனைக்குள்ள வருமா, கூடுமன நிபந்தனைக்குள்ள வருமா அப்படி என்றதை நம்ம ஒரு ஆய்வு செஞ்சு தான் ஆகணும், அல்லது கேட்டு தான் ஆகணும், படித்து தான் ஆகணும் என்ற மாதிரி சில தலைப்புகள் வரும். ஏன்னா நம்ம அகாசுது நிக்கா, திருமணத்தின் இலக்குகளில் உண்டா சொன்னோம் குழந்தை பெற. திருமணம் என்றால் கற்பு, ஒழுக்கத்தை பாதுகாத்துக்கொள்ள. திருமணத்துடைய இலக்குகளில் மிக பிரதானம் முதல் தரத்தில் வரக்கூடியது குழந்தை பெறுதல். அந்த மவத்தத்தம் ரஹ்மால மவத்தாக்கு அப்படி ஒரு தஃப்சீர் வழங்கப்பட்டிருக்கிறதே நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். எனவே இதை நிபந்தனையாக வருது. இப்போ நிபந்தனையாக வந்தால் இதை வந்து என்ன நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிபந்தனைகள் வர டைமில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல சிபத்தில் வரும். நீக்கிற மாதிரி வரும், சேர்க்கிற மாதிரி வரும், வரையறுக்கிற மாதிரியும் வரும். என்னது
வரையறுக்கிற மாதிரி வரும், மேலதிகமாக வரும், சரியா, முரணா வரும், உடன்பாடாக வரும், இணைக்கிற மாதிரி சொல்லணும். வரையறுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். இருக்கும் நிபந்தனை இல்லாம போகாது, ஆனால் வரையறுக்கிற மாதிரி என்ன செய்யும் வரும். இந்த அடிப்படையில் இவர் என்ன செய்யறாருண்டா, அந்த சுருக்கத்தில் கடைத்தில் ஹாத்திமா அந்த சுருக்கமான இதில் ஹுலாசத்துல் பஹ்ஸில் சொல்றாரு, இஷ்திராத் அதமில் இன்ஜாப் அலா நவ்ஐன், 2 வகை குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன், 2 வகை. ஒன்று முத்லக் கைரு முகையத் பிவக்த், டைம் சொல்லாம முழுமையாகவே குழந்தை பெறக்கூடாதுன்னு நிபந்தனை வைத்தேன். இஷ்திராத் அதமில் இன்ஜாபி அபதன், எப்பயுமே குழந்தை இல்லைன்றது. அன்னவ் உஸ்தானி, 2வது இஷ்திராத் முஹத்தத் பிவக்த் கசனா உசனத்தைன் வக்தர், 1 வருடம் அல்லது 2 வருடம் நம்ம குழந்தை பெற்றுக்கொள்வதில்லை, அல்லது படிக்கிற காலம் வரைக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ள. பாருங்க, ஒரு பாக்ஸை செய்கிற டைமில் இது கூடுமட்ட லிஸ்ட்டுக்குள்ளே வரலாம் என்ற சிந்தனை நமக்கு வருதா இல்லையா, ரைட்டா? அப்படியான ஒரு டைம் வச்சு அதை சொல்கிறது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அப்போ இதில் சொல்கிறார், மின் அஹம்மில் பவாஇத் வல் அஸ்பாப் அல்லதி ததுஉ இலா இஷ்திராத் அதமில் இன்ஜாப் மா யலி, இந்த மாதிரி குழந்தை பெறாமை அப்படி என்றதுக்கான காரணிகள் பெரும்பாலும் இது வரும். அல் மரத், முடிக்கிற மனைவி நோயாளியாயிப்பா. பாருங்க, ஒரு பஹ்த் வந்து எவ்வளவு முக்கியம், சரியா? முடிக்கிற மனைவி நோயாளியாக இருக்கலாம், அந்த நோய் பல காரணங்களாக இருக்கலாம். உதாரணமா பாருங்க சொல்றாருன்னா, وتتنوع الامراض وتختلف جهات النظر فيه, அது பலவிதமான நோயா இருக்கலாம், அது வார ரூட்டுகள் பலதாக இருக்கலாம். فقد يكون المرض من جهة الزوجة او من جهة الزوج, இந்த குழந்தை பெறாமைக்கு இந்த நிபந்தனை வைக்கிறதுக்கு நோய்க்கு காரணம் கணவனா இருக்கலாம், அவருக்கு அப்படி ஒரு நோய் ஒன்று இருக்குது, அல்லது மனைவியா இருக்கலாம், அந்த நோய் ஒன்று இருக்குது, அதனால் இந்த குழந்தை பெற்றா குழந்தைக்கு பாதிப்பாக வரும், அது வரும், ஏதோ ஒரு ரீசனா வாரத்தால் அந்த நிபந்தனை வைக்கிறோம். وقد يكون المرض عضويا وقد يكون نفسيا او عصبيا, அந்த நோய் வந்து அங்க ரீதியான ஒரு நோயா இருக்கலாம், அல்லது மன ரீதியான ஒரு நோயா இருக்கலாம். இப்படி பல காரணங்கள். وقد يكون المرض وارثيا مؤذيا, சிலது அதாவது என்னது பரம்பரை ரீதியான நோயா இருக்கலாம், அது கன்ஃபார்மா அடுத்த பிள்ளைக்கு தாக்கும் என்ற நோயாக இருக்கலாம். இந்த நோய் ஒரு காரணம். மின் அஹம்மில் பவாஇத், அதாவது குழந்தை பெறாமல் இருக்கு. அடுத்தது அல் இக்திஃபா பிமா இந்த ஜௌஜ் அவ் ஜௌஜா அவ் ஹுமா மஅன் மினல் அவுலாத், மனைவிக்கு 2 பிள்ளை கேட்கணும், கணவனுக்கு 4 பிள்ளை கேட்கணும், இப்போ முடிச்சுக்கிறாங்க 2 பேரும். நம்ம குழந்தை இல்லைன்னு நிபந்தனை வைக்கிறது யோசிக்க வேண்டிய பகுதிகள். 2 பேரும் முடிக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு பிள்ளை இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு பிள்ளை இருக்குது, உங்களோட பிள்ளைல நான் பார்த்துக்கிறேன், அல்லது உங்களோட பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன் அடிப்படையில் நிபந்தனை வச்சு என்ன செய்யறது, திருமணம் முடிக்கிறது. அடுத்த அல் ஹஷ்யா மின் ஃபசாதில் அவுலாத் வ உகூகிஹிம் லின்திஷாரி தாலிக், ஒரு ஏரியா இருக்கு, அங்கே வந்து பிள்ளைகள் எல்லாமே கெட்டு போய் தந்தை பெற்றோர்களுக்கு மோசமாக நடந்து கொள்கின்ற பிள்ளைகளாகத்தான் அந்த சூழல் இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் மாதிரியான இடங்கள்ல சில இடங்கள் மிகல இருக்குது. இப்போ நம்ம பிள்ளையை பெற்றுக்கிறது நிச்சயமா நமக்கு உக்கூக்க ஆரம்பிக்கும். ஏன் சூரா காஃப்ல வருது, என்ன குழந்தைய கொலை செய்தார், பெருசாயினா உமாக்கும் வாப்பாங்க என்ன அநியாயம் செய்யறவராக தான் இந்த புள்ள வரும் என்று கொலையை என்ன செஞ்சார் செய்யறார். இதை வச்சு அதமுல் இஜாப் எடுக்கிறது. இது சம்பந்தமா என்ன குழந்தை பெறாமை. ஹவுஃபுல் ஃபக்ர் லிகில்லத்தி தாத்தில் யத் அவ் அல் ஹவுஃப் அலா முஸ்தக்பிலில் ஹம்ல் பஅதல் விலாதா, வறுமை பயம். வறுமை பயம் காரணமாக, தனிப்பட்ட பயம் இல்லை, சமூக ரீதியான பயம், தனிப்பட்ட பயம் காரணமாக இது வந்து குழந்தையை பாதிக்கலாம். இன்றைக்கு உள்ள சிச்சுவேஷன், அதாவது இனி இல்லை என்ற ஒரு வறுமையில் அவங்க இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது கராஹத்து விலாதத்தில் இனாத், காரணிகள் ஹலால் ஹராம் அல்ல, காரணிகள் பொதுவாக சொல்லிட்டு போகிறது. பெண் பிள்ளை பிறக்கிறது பையன், ஏன்னா இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக பொம்பளை பிள்ளை பிறக்கிற மாதிரி இன்றைக்கி, அப்போ அதனால் நம்ம கன்ஃபார்மாக பொம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது என்றதின் காரணமாக. அடுத்தது அதாவது ரைட், அதாவது அந்த 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 தஅஸ்ஸுஸ் ஜௌஜா மினல் ஹம்ல் வல் விலாதா வமா யத்பஅஹுமா, அந்த பெண் வந்து என்ன குழந்தை பெறுறது பின்னால அடையக்கூடிய அந்த சில அசௌகரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இப்படியான பல காரணம் இன்னும் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஒரு குழந்தை வேணாமன்றதுக்கு வெறும் அழகு காரணமாக வைக்காது, சரிங்க? அழகுனா என்ன, இப்போ சிலவங்க அழகை பேணிக்கலன்னு குழந்தை பெற்றா என்ன செஞ்சிடும், அழகு போயிடும். அதனால் ஒரு நிபந்தனை போட்டுக்கிறது, குழந்தை பெறுவதில்லை என்றும் எனது காதலர்களாகவே வாழ்ந்து நாம் கண்ணியர்களாகவே மரணித்தல், இப்படி என்ற ஏதாவது ஒரு நிபந்தனை போட்டாங்கன்னா அதை என்னென்னு யோசிக்கணும், இதான நிபந்தனை என்றிக்கும். அடுத்த பகுதியாக என்ன சொல்கிறாங்க, அப்போ வகை காரணிகள், சரியா, இதெல்லாம் சொல்கிறேன். அடுத்த இஷ்திராத் யும்கின் ஐ யகா மின் அஸ்ஸௌஜ் அவ் அஸ்ஸௌஜா அவ் கிலைஹிமா அவ் யகால் இஷ்திராத் மின் வலியில் மரா வ காலிபன் மா யகூனு இஷ்திராத் மின் கபில் அஸ்ஸௌஜ். நிபந்தனை யார் பக்கம் இருந்து வரலாம், கணவன் பக்கம் இருந்து வரலாம், மனைவி பக்கம் இருந்து வரலாம், 2 பேர் பக்கம் இருந்து வரலாம், வலி அவருடைய பக்கம் இருந்து வரலாம், பொறுப்பாளர் பக்கத்திலிருந்து வரலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஹுக்கும் என்ன செய்யும் இதில் வரும். அடுத்தது அடுத்த பகுதியாக சுருக்கத்தில் சொல்லிட்டு வரார், அன்னல் இன்ஜாப் இன்ஜாபல் அவுலாத் நிஅமத்துன் கபீரா யுஹிப்புல் இன்சான், குழந்தை பெறுதல் என்பது ஒரு மிகப்பெரிய அருள், மனிதன் விரும்பக்கூடிய ஒன்று. வயஸ்ஆ பி ஃபித்ரத்திஹி இலா தலபிஹா, அவனுடைய இயற்கையிலே அவன் என்ன செய்வான், அதை தேடுவான், ஃபித்ரத்திலே அதை தேடுவான். அன்ன இஷ்திராத் அதமல் இன்ஜாப் தாயிமன் அபதன் ஃபி அக்த் நிக்காஹ் யுனாஃபி மக்சூத் அதீம் மின் மகாசித் நிக்காஹ் ஷரஇய்யா, நிக்காஹுடைய மக்சதை இது ஒழிக்கும். நிரந்தரமா குழந்தையின்மை அப்படின்னு நிபந்தனை போடுவது நிக்காஹுடைய இலக்கு, இதை அந்த இலக்குகளுக்கு இது மாற்றமானது.
பாருங்க அதை எப்படி சம்மந்தப்படுது நம்ம இதுல. அவைகளுக்கு இது மாற்றமானது. வஹுவ இன்ஜாபுல் அவுலாத் வ தக்தீருல் உம்ம ஃபீ வ தக்தீருன் நஸ்ல் ஃபீ உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய உம்மத் பரவணும் பெருகணும் என்றதுக்கெல்லாம் இது என்னது பாதிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி அது வமா யதரத்தபு அலா ذلك மின் மசாலிஹ் கதீரா ஃபி துன்யா வல் ஆখিরা. இதன் விளைவாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நலவுகள், அதனுடைய என்னது அதாவது நல்ல நன்மைகள் எல்லாமே என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். மறுமையுடைய நலவு இல்லாம போயிடும் என்று அந்த பகுதியெல்லாம் செய்ய சொல்றாரு இஅமாருல் அர்த். அடுத்து என்னன்னா أن اشتراط عدم الإنجاب أبدا يدخل في النوع الأول من القسم الثالث من أحكام الشروط. அதாவது இந்த அதம் எப்பொழுதுமே குழந்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பது மூணாவது வகையை சாரும். எங்கட இதுல வந்து ரெண்டாவது வகையை சாரும். என்ன பாத்திலான நிபந்தனைகள்ல வந்து சேரும். எப்பொழுதுமே குழந்தை பெறுவதில்லை என்று யாரா வச்சாங்கன்னா அது அக்கதோடு உள்ள ஷுரூத்துகளுக்கு மாற்றமானது. ஏன்னா மகாசுத்தின் நிக்கால அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால இது வந்து என்ன அதை எப்படி எதெல்லாம் இதுல வரும்னா மிசில் இஷ்தராத் அதமு தவாரிஸ், மீராஸ் சட்டம் வராது என்று சொல்ற மாதிரி, ரெண்டு பேரும் உடலுறவு கொள்வதிலே ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்து கொண்டு போறது என்னது லூசுத்தனமான ஒரு சட்டம் போடுற மாதிரி, அவ் இஷ்தராத்தில் அசில் அல்லது அசில் செய்தல் அப்படின்றத தொடர்ந்து நம்ம அசில் தான் என்ன செய்யறது என்று நிபந்தனை. அதாவது இந்த ஆணுடைய நீரை பெண்ணுடைய கற்பத்தில் செலுத்தாமை என்ற நிபந்தனை போட்டுக்கிறது. வஹுக்மு மித்லி ஹாதி ஷுரூத் அன் அக்து நிக்கா ஸஹீஹ் மா இல்காஇ அஷ்ஷுரூத். அதாவது இந்த மாதிரியான திருமணங்களை பொறுத்தவரைக்கும் என்ன நிபந்தனைனா நிபந்தனைகள் கேன்சல், அக்து நிக்கா சரி. நம்ம ஏற்கனவே பார்த்தோமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான பாத்திலான நிபந்தனைகளை வச்சா அக்து நிக்கா செல்லும், அந்த நிபந்தனைகள் தானா என்ன செஞ்சிடும், இல்காவாகிரும், இல்லாமல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்றார். சரியா? லிமுகாலஃபத்திஹி முக்தலா அக்து நிக்கா வ மகாசிதி, திருமணத்துடைய இலக்குக்கு அது மாற்றமாக இருப்பதனாலும் திருமணத்துடைய நிபந்தனையுடைய இக்திலாவுக்கு அது மாற்றமாக இருப்பதனாலும் அப்படி என்று சொல்லிட்டு இதுக்கு தெளிவான ஆதாரமாக அந்த செய்தியை சொல்றாரு. அந்த எத்தனை நிபந்தனைகள் வைக்கிறாங்க குர்ஆனிலே சுன்னால இல்லாத நிபந்தனைகள் வச்சா 100 நிபந்தனைகளா இருந்தாலும் பாத்தில் அப்படின்றத வச்சுட்டு இதாக்கான இஷ்தராத் அதமில் இன்ஜாப் முஹத்தத் பி வக்த், ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு டெம்பரரியான நிபந்தனை இவ்வளவு காலத்துக்கு வேண்டாம், இந்த சப்ஜெக்ட்ல வேண்டாம் என்றால் அப்ப என்ன சொல்றாங்கன்னா فإن هذا الاشتراط يكون في معنى اتفاق الزوجين على تأخير الحمل لتلك المدة عن طريق العزل. அப்ப அந்த நிபந்தனை எப்படி வந்தா அசில் வழியாக அல்லது அது போல இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள சில சிஸ்டங்கள் வழியாக குழந்தையை தவிர்த்துக் கொள்ள தற்காலிகமா என்ற பகுதிக்கு வரும். இந்த மாதிரி வந்தா அசிலுடைய சட்டம் தற்காலிகமாக குழந்தை பெறாமை இந்த மாதிரி சப்ஜெக்ட் மசாலாக்குள்ள இது என்ன செஞ்சிடும் போயிடும். அது கூடுமெண்டா கூடும், கூடாத கருத்தில் உள்ளவங்க அப்ப அது கூடாதுன்னு வந்துடும். அல்லது குறிப்பிட்ட காரணங்களுக்காக என்னது வைக்கக்கூடாது, குறிப்பிட்ட காரணங்களுக்காக கூடும் என்ற கருத்தில் என்ன செஞ்சிடும் இது வந்து விடும் அப்படி என்று சொல்லி இதில் சொல்லப்படுது. இதா கத்தரல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹம்ல ஸௌஜா من زوجها في عقد النكاح الذي تم في اشتراط عدم الحمل والإنجاب فإنه يمكن أن يترتب على ذلك في الواقع قصد الفرقة بين الزوجين أو تسبب في إسقاط الحمل أو ظلم الزوج زوجته بعضلها أو التضييق عليها. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் நடக்குமாக இருந்தால், அதாவது இப்படி ஒரு நிபந்தனை போட்டு நடந்தால் என்ன இதன் விளைவுகள் என்னென்ன நடக்கலாம் தெரியுமா? ரெண்டு பேரும் பிரியலாம். புள்ள சுமந்தத்தை வச்சு நீ எப்படி புள்ள சுமக்கலாம் இவர் பிரச்சனை படுத்தலாம். அல்லது அவள் என்ன செய்யலாம், நீங்க புள்ள இல்லைன்னு சொல்லி போட்டு என்ன புள்ளைய சுமக்கிற லெவலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட், இதனால அநியாயங்கள் நடக்கலாம், நெருக்கடிகள் நடக்கலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அதாவது இது எப்படி போகும் என்று சொன்னா கணவனுடைய அந்த தலாக்குடைய உரிமையின் பக்கம் தான் என்ன செய்யும் இது போகும். அப்படி என்ற பல சப்ஜெக்டுகளை சுருக்கமாக சொல்லி என்ன செய்யறாரு இவர் இதுல முடிக்கிறாரு. இதுல இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து யாரு தலாக்க கேட்கலாம் அப்படின்ற பகுதிக்கு ஒரு முக்கியமான பகுதி சொல்றாரு. அதை சொல்றேன் என்னடா இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறோம். இதாக்கான இஷ்தராத் அதமல் இஜாப் மின் கிபல் ஸௌஜா வலிஹா, மனைவி அல்ல மனைவியின் பக்கமுடைய வலியின் பக்கம் இருந்து நிபந்தனை வந்திருந்தா சும்மா தாலப ஸௌஜ் ஸௌஜதஹு பில் இன்ஜாப், பின்னர் கணவன் வந்து இல்ல புள்ள வேணும் அப்படின்னு சொன்னாடா வமனஹா மின் இத்திகாதி வசாஇலி மன் அல் ஹம்ல், அந்த கர்ப்பத்தை தவிர்த்து கொள்றதுக்கான எல்லா வழிகளையும் கணவன் என்ன செஞ்சிட்டார், தடுத்துட்டார். டேப்லெட் குடிக்கிறதோ அது இதோ அசில் எல்லாத்தையும் தவிர்த்துட்டாண்டா. ஃபஅராதத் ஃபிராக ஸௌஜ் قبل حمل, அவள் வந்து கர்ப்பத்தை சுமந்து கொள்ள முன்னால கணவனை நான் பிரிய போறேன், அவங்க நிபந்தனை வச்சு கணவனை பிரிய போறேன்னு சொன்னால் அவு பஅதமா ஹமலத், அல்லது அவங்க சுமந்த பின்னால பிரிய போறேன்னு சொன்னா فإن الزوج لا تملك مخاصمة زوجها ومطالبته அதாவது بفسخ النكاح بسبب عدم الوفاء, இதுல மனைவிக்கு எந்த அதிகாரமும் இல்லை அந்த தலாக்க கேட்கறதுக்கு. இந்த நிபந்தனை மீறப்பட்டு குழந்தை சுமந்து விட்டால் அல்லது சுமக்கலன்னா எந்த அதிகாரமும் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இது வந்து திருமணத்துடைய இலக்குல இதை நீங்க நிபந்தனையா வச்சு முடிக்கலாம். நிபந்தனையா தற்காலிகமா இருந்தா நிபந்தனையாக வச்சு முடிக்கலாம். நிபந்தனையா வச்சு முடிச்ச பின்னால இது நடக்குமாக இருந்தா தலாக்கு கேட்கறதுக்குரிய எந்த அதிகாரமும் இல்லை. என்ன காரணம், திருமணத்துடைய இலக்கு, அது திருமணத்துடைய இலக்கு. நீங்க நிபந்தனை வச்சு 2 வருஷம் யூனிவர்சிட்டி படிக்கிறது, நோய், அப்படி இப்படி சில காரணங்களை வச்சு என்ன செஞ்சாங்க அதை வந்து நிபந்தனையா வச்சுட்டாங்க. ஓகே, அந்த நிபந்தனையா வச்சு அவங்க அதை தவிர்த்து வரலாம்.
அசல் என்ற சட்டம் அடிப்படையில் தவிர்த்து வரலாம். அதே நேரம் நடந்துட்டா இதை வச்சு தலாக் கேட்கிறது திருமணத்துடைய இலக்குகளுக்கு என்ன செய்யும், முரணாக இருக்கும்ன்றதுனால அந்த தலாக் கேட்கிற எந்த உரிமையும் என்ன அந்த பெண் பக்கத்திலிருந்து என்ன இல்லை அப்படி என்று சொல்லி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இவங்க அதுக்கு அடுத்து எங்க போவாங்க, இஜ்ஹாதுக்கு போவாங்க. இஜ்ஹாதுன்னு சொல்றது எபோஷன். எபோஷன் சம்பந்தமான ஒரு PhD ஆய்வு ஒன்று இருக்குது வணங்கிட்டா, அது கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு மேலே சரியா, எபோஷன் சம்பந்தமாக அது எங்கட இதுல வரும் பாடத்துல. அப்போ இந்த மாதிரியான எபோஷன் பண்ற அளவுக்கு எல்லாம் போவாங்க. அதெல்லாம் பெரும் பாவம் என்ற இடத்துக்குள்ள என்ன செய்ய வந்து முடியும். அப்ப இதிலிருந்து பெற்ற மொத்தமான சுருக்கம் என்ன, சில பகுதியில் இருக்கு நான் சொல்லல. சுருக்கம் என்னடா, இந்த ஆய்விட வந்து காரணிகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். இந்த நிபந்தனைகள் வந்து காலம் வரையறுக்கப்படாமல் செய்யறது பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கொள்றோம். இது எல்லா பக்கத்திலிருந்து இந்த நிபந்தனை வரலாம்னு தெரிஞ்சுக்கொள்றோம். இந்த நிபந்தனை வச்சா அதை கட்ட நிறைவேற்றணும் மட்டும் தெரிஞ்சுக்கொள்றோம். இன் கேஸ் தற்காலிகமான நிபந்தனை வச்சா, தற்காலிகமான வச்ச அந்த நிபந்தனை வந்து ஒரு குழந்தை பெறணும் என்ற இடத்துக்கு வந்துட்டா, அந்த மாதிரி சப்ஜெக்டுக்கு வந்தால் ஃபஸ்ஹ் கேட்கிற, திருமணத்தை ரத்து செய்ய கேட்கிற உரிமை அவங்களுக்கு என்ன அதுல இல்லை. அதே மாதிரி என்ன அந்த மாதிரி நடந்துட்டா அது திருமணத்தின் இலக்குகளுக்கு முரணாக இருக்கும் அப்படின்னு. அப்ப இதுல 2 விஷயம் பாருங்க, நிறைவேற்றப்படணும்னு சொல்லப்படுது. ஆனா குழந்தை உண்டாகிட்டு குழந்தை உருவாகிட்டு அடுத்த சட்டத்துக்குள்ள அதை என்ன செஞ்சிடும், போயிடும் என்ற பகுதியை நம்ம இதில் என்ன செய்யறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அதுக்கு பின்னால வெறும் இஜ்ஹாதுடைய சட்டங்களுக்கு போறாரு. என்னது, அதாவது இந்த அதாவது எபோஷனுடைய சட்டங்களுக்கு என்ன செய்யறாரு இதுல போறது நம்ம பார்க்கிறோம். இதான் சுருக்கமானது. இந்த ஆய்வு யாருடையன்னு சொன்னால் டாக்டர் அப்துல்லா இப்னு ஃபஹத் இப்ராஹிம் அல் ஹைத் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஆய்வு. மஜல்லத்துல் அதில் 2013, அதாவது அதில் என்ற சஞ்சிகையில் 2013 வெளியாகிய ஒரு நூல் ஆய்வு. இதான் சுருக்கமாக நாங்கள் இந்த நிபந்தனைகள் தொடர்பாக, அக்து நிக்காவுடைய நிபந்தனைகள் தொடர்பாக பார்த்த விஷயங்கள். இப்போ எல்லாருக்கும் அக்து நிக்கா மஜ்லிஸ்லேருந்து போகிற மாதிரியே இருக்காது சரியா. இது எங்கேயோ என்ன மகப்பேறு வைத்தியசாலையிலிருந்து வெளியேற மாதிரி இருக்கு. எனக்கு கடைசி தலைப்பு என்ன, நம்ம இதை பேசினதுனால சரியா. ஆனால் இது அக்து நிக்காவுடைய மஜ்லிஸ்ல நிபந்தனைகள் வைத்தல ஒரு உதாரணத்துக்காக நான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக வச்சேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க சிலது முரண்பாடான விஷயங்கள் வரும், எடுத்த எடுப்பில் என்ன செஞ்சிடவானா, கூடாதுன்னு எடுத்த எடுப்பில் கூடுமனோ சொல்லிடவானா. அதுக்கு இது பெரிய ஒரு ஆதாரம். இந்த சப்ஜெக்ட் எப்படி விரிவாக என்ன செஞ்சு ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது பெரிய ஒரு ஆதாரம். எனவே இந்த அமைப்புல புதிய சப்ஜெக்டுகள் வர டைம்ல இது வந்து முரண்பாடாக வருமா, சேர்க்கையாக வருமா, அல்லது இதுல சில பகுப்புகள் செஞ்சு வருமா, அது வந்து ஃபஸ்ஹுக்கு காரணமாக அமையுமா, காரணமாக அமையாதா என்ற பகுதியெல்லாம் அந்த நேரங்கள் என்ன செய்யணும், சில மசாலாக்கள் அடிப்படை நமக்கு ஓகே. இப்ப நமக்கு அதாவது அடிப்படை விழுந்துட்டா என்ன நடக்கும்டா, கேள்வி வந்தோடனே எங்க டச் ஆகும் விளங்கிடும். விளங்கிட்டா, இது எந்த செக்ஷன்ல டச் ஆகணும் நமக்கு என்ன செஞ்சு விளங்கிடும். அந்த ஒரு இல்மு என்னது போதுமானது. படிச்சுக்கினே தான் இருக்கணும். மசாயில் வந்து அதிகரித்துக்கிற இந்த அளவுக்கு இந்த காலத்துல எப்படி வருந்தா அல் முஸ்தஜித்தாத் அல் ஃபிக்ஹியான தனி பாடங்கள் வந்துட்டு, அதாவது இன்றைய நூற்றாண்டில் ஃபிக்ஹ்ல இந்த பாபுல சேர்ந்த பிரச்சனைகள். போன நூற்றாண்டு வரைக்கும் ஓகே, இபாதத்துடைய விஷயங்களில் இன்றைய நூற்றாண்டுல சேர்ந்த ஃபிக்ஹுடைய மசாலாக்கள் அப்படின்னு தனித்தனி புத்தகங்களா என்ன செய்யுது வந்துகிட்டு, மீராத்துல தனித்தனியா சேர்ந்தவைகள் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த பகுதியில் என்ன செய்யறோம், நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய இதா இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தில் பூரணமான விளக்கத்தை தந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய வாய்ப்பை தந்தவர்கள் வாலிப்பானாக. இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய இதுல வந்து வலிமாவுடைய சட்டங்கள், அது போல என்ன மணவரை சட்டங்கள், அதே போல இது அலங்காரம், பெண்கள் அலங்காரம் சட்டங்கள், ஆடைகள் சம்பந்தமான சட்டங்கள் என்ற ஒரு தொடரும். அதுக்கு அடுத்ததாக கணவன் அதாவது உடலுறவு சம்பந்தமான அந்த சட்டங்கள்ல எது எங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் இருக்கு அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு, அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன, அதாவது கணவன் மனைவி உரிமைகளும் கடமைகளும் மிக பிரதானமான ஒரு பகுதி. அதில் எல்லா பகுதிகளும், அதாவது நஃபகா செலவழித்தல், அதுபோல் வீடு, அதுபோல் ஆடை வழங்குதல், மருத்துவம் சம்பந்தமான பஹசுகள், அதுபோல் ஹதானா குழந்தை உரிமைகள், அதே போல் பிரசவம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லா பகுதியும் அதில் என்ன செய்யும், அதில் வரதா பால்குடி சம்பந்தமான சப்ஜெக்ட் எல்லாமே அதில் வரும். அந்த பகுதிக்கு அடுத்ததாக பலதார திருமணமும் அதன் சட்டங்களும் இடத்தோடு என்ன செய்யும் வரும். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.